வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேஷனல் பாலிடிக்ஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்தான அந்த குழப்பத்தில் இன்னும் இருக்கிறார். அண்ணாமலை இப்ப டெல்லி போயிருக்கிறார். எப்பவும் பத்திரிகையாளர்களை பார்த்தால் பாசத்தோடு பேட்டி கொடுக்கக்கூடிய அண்ணாமலை இப்போ பத்திரிகையாளர்களை பார்த்தா அண்ணா அண்ணா அப்புறம் அப்படின்னு டெல்லிக்கு போனவர் இன்னும் வரல. சார் என்ன நடந்துட்டு இருக்கு சார் அந்த பக்கம்? பாஜகவுக்கு இவங்க கூட அதிமுகவை தன்னுடன் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லைன்னா அவங்க ரெஸ்பெக்டபிள் ஸ்டாண்டிங் ஒண்ணுமே காட்ட முடியாது. அடுத்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தல், அது அவங்களுக்கு தெரியும். பிரிஞ்சிருந்தாங்கன்னா முந்தி இருந்ததை விட இன்னும் மோசமா போகும். 4 பேர் வந்தாங்க, அந்த 4 பேரோட வர்றது சந்தேகம் நிலைமை இருக்கும். அதனால சேர்க்கணும். சேர்த்தா அவங்களுடைய ஃபார்முலா சசிகலா, தினகரன், OPS எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும். ஏன்னா சதர்ன் சைட்ல இவர் பண்ணி வச்ச குழப்பத்தினால, வன்னியருக்குன்னு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த குழப்பத்தினால சதர்ன் சைட்ல ADMK ஸ்ட்ரென்த் போயிருச்சு. அங்க முக்குலத்தூர் எல்லாருமே தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா அதை நினைச்சாங்க. அதனால போயிருச்சு. இப்ப மறுபடியும் இவங்க சேர்ந்து வந்தாங்கன்னா, ஏன்னா அந்த இது என்னைக்குமே அது சட்டமாக போவதில்லை. வன்னியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு என்பதை உச்ச நீதிமன்றம் என்றுமே ஆதரிக்காது. ஏன்னா உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது நலிந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இவங்க உண்மையை சொல்றதுன்னா, முக்குலத்தோரோ வன்னியரோ தே ஆர் ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வேர்ட்ஸ். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். கம்பேர்ட் டு ஃபார்வர்ட்ஸ் அவங்க பேக்வேர்டு உள்ள எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க நிலவு கொஞ்சம் பெட்டரா இருக்கு மற்றவங்களோட. இது கொடுக்க வேண்டியது வண்ணார், நாவிதர், குயவர், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனா இதை பொலிட்டிக்கலி பெரிய ஸ்டெப்பா நினைச்சுக்கிட்டு தன்னை பலப்படுத்தி கொண்டார். வட தமிழ் மாநிலத்தில் வன்னியர் இருக்கிற இடத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டார் EPS. ஆனால் கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார். அப்ப மறுபடியும் ஒட்டுமொத்தமா இவங்கெல்லாம் வரணும்னா EPS இருக்க வரைக்கும் அது நடக்காத காரியம். அவர் OPS உள்ள நுழைய விட மாட்டார். இவங்களுடைய அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்னா, செங்கோட்டை இந்த மாதிரிலாம் பிரஷர் கொடுக்கறதால EPS-ஐ பதவி இழக்க செய்வார். இது முதல்ல இவருக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு அடுத்து EPS பதவி இழக்க செய்வார். அந்நேரம் அண்ணாமலைக்கும் ஒருவேளை இன்னொரு இது கொடுக்கலாம், வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம். கொடுக்கறது மூலம் அவங்க நாங்க எல்லாத்தையும் சமமாத்தான் இருக்கோம், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, 2 பேருமே நாங்க அவங்க வேலையை பாருங்க அனுப்பி விட்டோம்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்வதன் மூலம் வலுவான ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்று பாஜக திட்டமிடுகிறது. EPS-க்கு இதெல்லாம் புரியாம இல்லை. ஆனா இன்னைக்கு அவருடைய கரங்கள் பலமற்று கிடக்கின்றன. ஒரு காலத்துல கோயம்புத்தூர் சைடு வட தமிழ் மாநிலத்துல இவர் ரொம்ப பலமா இருந்தார். அங்க உள்ள தலைவர்கள்லாம், அதிமுக தலைவர்கள்லாம் இவருக்கு ஆதரவா இருந்தாங்க நினைச்சார். இன்று 2 மணிகளில் எந்த மணியுமே இவருக்காக ஒலிக்காது அப்படிங்கிற பயம் இவருக்கு வந்துருச்சு. ஏனென்றால் அதில் 1 மணி பாஜக உரத்து ஒலித்தது பையன் திருமணத்தில் சொல்லி எல்லாரும் பார்த்துட்டாங்க. செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிட்டாரு. அப்ப இவருக்கு என்ன சக்தி இருக்கு? இங்க தென் தமிழ்நாட்டுல முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் OPS-ஐ எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக EPS பக்கம் நிக்கிறாங்க. ஆனா அவர்களிலும் சில பேர் சசிகலா அம்மையாரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள்னு தகவல் வருது. அப்ப அங்கேயும் இது ரொம்ப உறுதியான ஒரு ஆதரவு கிடையாது EPS. இதை அவர் உணர்ந்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி பாஜகவை விரோதிக்காம அவங்க கூட போய் நின்னா தன்னை பலப்படுத்தி கொள்ள முடியுமா, தன் பொசிஷனை காப்பாத்திக்க முடியுமா அப்படின்னு அவர் திட்டம் போடலாம். ஆனா பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அவர்கள் எதிரிகளுடன் போரிடுவதை விட நண்பர்களின் முதுகில் குத்துவதில் தான் அதிக ஆர்வம் காண்பிப்பார்கள். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம அங்க இதை பார்த்துட்டோம், மகாராஷ்டிராவை பார்த்துட்டோம், இங்க பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் வீக்கெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது எல்லா இடத்துலயும் தான் அவங்க பண்றாங்க. இங்கே அதை ஏற்கனவே பண்ணாங்க, இன்னும் தீவிரமா பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் EPS-க்கு இது ஒரு கஷ்டமான ஒரு காலம்தான். விஜய்க்கு தன்னோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நகர்வா மாறிடாதா சார்? ஏன்னா அவரா எந்த வேலையுமே செய்யாம அடுத்தவன் என்ன செய்யறாங்களோ அதுல ஒரு பலன் கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவருக்கு இது மாறும். இப்ப மக்களுடைய ஒப்பீனியன்ல சீமான் தனியாவே நின்றுட்டு இருந்த மாதிரி விஜய் இன்னைக்கு தனியா பிஜேபி பக்கமும் போக மாட்டேன், திராவிட கட்சிகள் பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு கிரெடிபிலிட்டி கொஞ்சம் கூடும். ஆனா அந்த கிரெடிபிலிட்டி 20 அல்லது 25 விழுக்காடு வாக்குகளா மாறாது. அவர் வாக்குகளை கொடுப்பார், அவ்வளவுதான். ஒரு ஸ்பாய்லர் கேம் தான் அவரோட கேமா இருக்குமா சார்? அவ்வளவுதான். அவருடைய வருகையினால் அதிகமாக பாதிக்கப்படுவது சீமான் தான் நினைக்கிறேன்.
இன்றைக்கு அவங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமும் கூடுகிறது சார். என்ன கூட்டம் பாவேக. ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் நின்றுக்கலாம். பை எலெக்ஷன் வந்து ஒரு முனிசிபாலிட்டி நின்னா கூட நின்றுக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய கட்சி தோழர்கள் வந்து உள்ளாட்சியில் வெற்றி பெற்று விட்டார்கள்ங்கிறாங்க. அவங்க இவருடைய கட்சி தொண்டர்களாக தேர்தலில் நிக்கல, அவங்கவுங்க சொந்த செல்வாக்குல வந்து நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இந்த சொந்த நயினா நாகேந்திரன் இருக்காரு, அவர் பிஜேபினாலே ஓட்டு வாங்குறாரு, அவருடைய சொந்த செல்வாக்குனால ஓட்டு வாங்குறாரு. அது மாதிரி தான் இதெல்லாம். நயினா நாகேந்திரன் போன தடவை ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை பார்த்தாரு. கேண்டிடேச்சர் வந்து பிஜேபி கேண்டிடேச்சரை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நெல்லையில வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வந்து தன்னுடைய பேரை வந்து இது கண்டெஸ்ட் பண்றது கொடுத்துட்டார். வேட்பாளராக தன்னை பதிவு செய்து கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தா சரி பிஜேபி கேண்டிடேட், கொடுக்கலன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தார். அவங்க இவருக்கு பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இல்லைனாலுமே இவர் மிக கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அது மாதிரி இவருடைய விஜயுடைய பார்ட்டியில சில பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். ரைட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம்.